நம்மளுடைய உணவுடன் தண்ணீர் எடுத்துக்கொள்ள கூடாது. சாப்பிட்ட பிறகு ஒவ்வொரு உணவிற்கும் 1 மணி நேரத்துக்கு பிறகு 1 கிளாஸ் தண்ணீர் குடிக்கலான்றதையும் சொல்றாங்க. இதை செய்வதன் மூலம் நெஞ்செரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். அதே மாதிரி செரிமான அமைப்பின் சரியான செயல்பாட்டிற்கு உதவியா இருக்கு. அதே மாதிரி ரொட்டி, கேக்கு, குக்கீஸ் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவை நம்ம சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளுடன் சமைக்கப்படாத இறைச்சி மற்றும் காய்கறிகள் போன்ற எந்த ஒரு மூல உணவையும் சாப்பிடுவதை நம்ம கண்டிப்பாக தடை செஞ்சிடணும். இருப்பினும் சமைத்த உணவை நம்ம உண்ணும் போது அது லேசாக மற்றும் அதிகமாக சமைக்கப்படவில்லை என்பதை நம்ம உறுதிப்படுத்தணும். அதாவது ஹாஃப் பாயில்டா நம்ம சாப்பிடணும். ரொம்பவும் சமைச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி காய்கறிகள் அல்லது பழங்களிலிருந்து புதிதாக சாறு எடுக்கும் பொழுது, குறிப்பாக கேரட் சாறு, கேரட் கால்சியம் நிறைந்தது மற்றும் விட்டமின் ஏ மூலம் செறிவூட்டப்படுது. இந்த ஷார்ட்ஸோட முழு வீடியோவை நீங்க பார்க்க நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை பிரஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க.